Hey guys, Assalamu alaikum. Welcome back to our channel. So, இன்னைக்கான vlog பார்த்தீங்கன்னா first day of Ramadan. நோம்பில் first day எப்படி போச்சுன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் எழும்பியாச்சு. 3:30 தான் எழும்பி ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு தஹஜத் வந்து தொழுதுட்டு இருந்தேன். ஸோ தஹஜத் தொழுதுட்டு துவாலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஸோ சஹர் வந்துட்டு 4:30க்குள்ளாடி சாப்பிட்டு முடிக்கலாம். லைக் நமக்கு வந்து 4:45 முன்னாடி வரைக்கும் நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து 4:15க்கு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். 4:30க்கெலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு உட்காந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி வந்து குடிப்பேன் சஹரில். பிகாஸ் டே டைமில் நம்மளால் குடிக்க முடியாதுல்ல. ஸோ 1 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து நியத்து வச்சுட்டு ஃபஜர் தொழுறதுக்காக வந்தாச்சு. ஃபஜரும் தொழுதுட்டு குரான் வந்து உட்காந்து ஓதுனேன். இப்போது லீவ் டைம் அப்படின்னு வரும்போது ஏர்லி மார்னிங் உட்காந்து குரான் ஓதுவேன் ஃபஜர் டைமில். மற்றபடி வீக் டேஸில் வந்துட்டு காலேஜ் போகிறனால ஈவினிங் மஹ்ரிப் டைமில் வந்து கொஞ்சம் உட்காந்து ஓதுவேன். அதே மாதிரி ஓதிட்டு அதுக்கப்புறமா லொஹர்லாம் தொழுதுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அகெயின் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, டே ஷூட்டு. ஸோ அது வந்து போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து 3 ரெசிபீஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து கஞ்சி, சிக்கன் கஞ்சி, இன்னொன்று வந்துட்டு கண்ணூர் காக்டைல், இன்னொன்று வந்து என்னென்னா எக் டிக்கி. ஸோ இந்த 3 ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஜூஸ் ரெசிபி. 1 கப் அளவுக்கு நான் சிறுபருத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் கஞ்சி செய்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா டொமேட்டோ, ஆனியன்ஸ் இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான். நாங்கள் வந்து எப்போவுமே அதை கிரைண்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்போம், தேவைப்படுறப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் இருக்குது. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் இதானதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஆட் பண்ணிக்கணும், லைக் ஆனியன்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி அதெல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அந்த ஆனியனுடைய ஸ்மெல்ஸ்லாம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் வந்து ஆட் பண்ணிக்கணும். பட் நான் வந்து மறந்து போய் ஃபஸ்ட் வந்து அம்மா வந்து ஆனியன் வந்து சேர்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டி பண்ணி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸை வந்து போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மசால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, ஜீரா பவுடர் அகெயின் நல்லா சாட்டி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக அந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க, அந்த டொமேட்டோவில் வந்து கொஞ்சம் நல்ல இது குக்காய் வரதுக்காக. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா குட்டி பீசஸ் சிக்கன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வேறு என்ன கறி இருந்தாலும் ஓகே தான், லைக் மட்டன், பீஃப் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து நோம்பு கஞ்சி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி சிக்கன் தான் வந்து போட்டு பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அது வெந்து வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அறக்க ஏன்னா இன்ஸ்டாவில் டெய்லி விலாக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, டெய்லி ஷார்ட்ஸு. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால் அப்பப்போ ஷார்ட்ஸ்க்கும் அப்பப்போ விலாகுக்கும் அப்படி மாறி போயிட்டுருக்கனால சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்படி வந்து இப்போது ஷூட் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து செகண்டாக செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எக் டிக்கி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி பண்ணுற எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளானது தான். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிபிஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ எக் டிக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 3 எக்கு வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிப்பல் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெட் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 7 to 15 ப்ரெட்ஸ் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கோர வச்சுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த எக்கில் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்கும் ப்ரெட்டும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த பிளேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிறதுனால தான். இப்போ வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் திக்
திக்காக வரணும் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து என்னோட ஆரஞ்ச் ஷேடில் இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஃபுட் கலர். ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா ஃபோட்டோஸ்க்கு வந்து நல்லா எடுத்து காமிக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ்லேயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது வந்து இதை நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ½ அன் ஹவர், ஒரு 15 to 25 மினிட்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒட்டி பிடிக்காமல், இன்னொன்று அந்த மேலே நம்ம க்ரம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இலகாமல் அப்படியே ஸ்டிஃபாகி வரும். என்றைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி கட்லெட் சரி எதுனாலுமே இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அண்ட் அதுக்கப்புறமா ஹாலில் கொஞ்சம் ஷூட் சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் லைட் எல்லாமே ஹாலுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அங்கே ஷூட் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் கிச்சனுக்கு வந்தாச்சு, ஹேர் பேக் வந்து போடுறதுக்காக. ஸோ நான் யூஸ்வலாக வீக்கெண்ட்னால ஹேர் பேக்ஸ் வந்து போடுவேன். வீக் டேஸில் வந்து நம்ம காலேஜ் போகிறனால ஹேரையும் கேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அம்மா வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த ஹேர் பேக் தான் கண்டினியூஸாக போடுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு ஹேர் பேக் ட்ரை பண்ணுவேன். எதில் ரிசல்ட்ஸ் கிடைக்கோ அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் நம்ம ஹேர் இருக்குது. ஹேர் பேக் யூஸ் பண்ணிடுறதுனால நம்ம ஹேர் வந்து ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகுமோ இல்லை ஹேர் வளருமோ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டுமே சரி, அதில் ஹேர் ஆயில் பண்ணுறது, ஷாம்பு போடுறது, கண்டிஷ்னர் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே மெயின்டைன் பண்ணால் தான் உங்களோட ஹேர் பேக்கில் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இன்றைக்கான ஹேர் பேக் வந்து நான் வந்து முருங்கைக்கீரையில் தான் வந்து பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரை அண்ட் வெந்தயம் இதில் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டுலாம் வந்தாச்சு. இப்போது வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வந்து இன்னும் ½ அன் ஹவர் தான் இருக்குது. ஸோ நாங்கள் எப்போவுமே வந்து ஜூஸஸ் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நல்லா சில்லாக இருக்கும் குடிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸில் பண்ணிவிட்டு அந்த நோன்பு திறக்கிறதுக்கு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் துவா செஞ்சுட்டு நீத்து வச்சுட்டு நோன்பு திறந்துடுவோம். இப்போ வந்து கண்ணூர் காக்டெயில் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பப்பாயாஸை வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம், ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம், பால் வந்து நல்ல கட்டி பாலாக இருக்கும், கட்டை பாலாக இருக்கணும், நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதை நல்லா பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஷேக்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும் பால், கட்டியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக, வேறு என்னெல்லாம் சொல்லலாம், நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா பாதாம் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கப்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணூர் காக்டெயில் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா பப்பாயா மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து எல்லாமே கிரைண்ட் பண்ணிவிட்டு நட்ஸும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து மேலே ஐஸ்கிரீம் நீங்கள் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து டாப்பிங்ஸ்லேயும் கொஞ்சம் வேனிலா ஐஸ்கிரீம் வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வந்து வேனிலா வந்து கொஞ்சம் இதுக்கு நல்லா செட் ஆகும், அதனால தான். ஸோ வேனிலா ஐஸ்கிரீம்ஸ் போட்டு மேலே டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் பாதாம்ஸ், கேஷ்யூஸ்லாம் போட்டு, அண்ட் வந்து இன்னும் அழகுபடுத்துறதுக்காக கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காக பிளாக் கிஸ்மிஸ் இருக்கும் இல்லையா, கிறிஸ்மஸ் பழமா சம்திங் பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு ஜூஸ் வந்துட்டு லைம் ஜூஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒரு திக் ஜூஸ், ஒரு லைட் ஜூஸ், அந்த மாதிரி. ஸோ வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் ஒன்று, திக் ட்ரிங்க்ஸில் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ வந்து அவ்வளோதான். இந்த ரெண்டுமே தான் வந்து பண்ணிடணும். லைம் ஜூஸ் வந்து மின்ட் ஃப்ளேவர் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். நல்லா சில்லுன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே கொண்டு நம்ம அங்கே போய் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ அதெல்லாமே அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் இஃப்தார் திறக்கிறதுக்கு வந்து இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஜூஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 மினிட்ஸில் வந்து நம்ம நோம்பு திறந்துட வேண்டியதான். ஓகே. நோம்பு திறக்கும்போது டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை? ஸோ டேட்ஸு, தண்ணி இதெல்லாமே வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸை செட் பண்ணிவிட்டு டேட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டேபிளில் ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வெளிலே சொல்லியிருப்பேன், நம்ம அப்படி ஷூட் பண்ணுறனால ஒரு வாட்டி நம்ம ஷெல்ஃபில் வைக்கும்போது
அதை எடுத்து தொடச்சி இது பண்ணுறதுக்கு நம்ம டேபிள்லேயே வச்சுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா நம்மளுடைய எக் டிக்கி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நார்மல் ஆயில் தான், நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நம்மளுடைய எக் டிக்கியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து இது நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே அதோட கன்சிஸ்டன்சி, இந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு உதிர்ந்து போகாமல் அந்த க்ரம்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகி கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு உடனே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து அதை வந்து ஒட்டி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே டைமில் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த டிக்கிலேருந்து இலகி விழுறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக அதை டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த 5 minutes வந்து நம்ம துவா செஞ்சுக்கலாம். நமக்கு துவா செஞ்சுட்டு டைம் பார்த்தா இன்னும் 5 minutes தான் இருந்துச்சு. ஸோ துவா செஞ்சு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாங் சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி நம்ம வந்து ஃபாஸ்டிங் திறக்கணும். ஸோ அந்த இருக்கிற டைமில் வந்து நல்ல துவா செஞ்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துவா செஞ்சு அது போக கொஞ்சம் சூராஸ்லாம் வந்து அம்மா ஓதுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நேற்று திறந்தாச்சு. ஸோ இதுதான் ஸ்பெஷல் டேட்ஸு, அப்புறம் நோம்பு கஞ்சி, அப்புறம் கண்ணர் காக்டைல், மின்ட் லைம் ஜூஸ், அதுக்கப்புறமா எக் டிக்கி. வாப்பா வந்து டியூட்டி போயிருந்தாங்க, ஒர்க் போயிருந்தாங்க. ஸோ அதனால் வாப்பா இன்னைக்கு இல்லை நோம்பு திறக்கிறதுக்கு, நாளைக்கு தான் வருவாங்க. ஸோ வாப்பா இருக்கிற அன்னைக்கு நாங்கள் வந்து வீட்டில் செய்ய மாட்டோம், வெளியில் தான் வாங்குவோம். ஏன்னா ஃப்ரீயாக நமக்கு ஷூட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது, கேர்ள்ஸ் வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பட் ஜென்ஸ் வீட்டில் இருக்கும்போது அப்படி இல்லை. அவங்களுக்கு எல்லாமே கரெக்ட் டைமில் டேபிளில் வந்து எல்லாமே செட் ஆகிருக்கணும், இல்லைன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால வாப்பா இருக்கிற அன்றைக்கி நாங்கள் வெளியில் தான் வாங்குவோம். நான் அம்மா இருக்கிற டைமில் வந்து நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோம்பு திறந்ததும் தண்ணி கொஞ்சம் குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் டேரெக்டாக ஜூஸ் குடிக்கணும்னு தான் எனக்கு பிடிக்கும். டேரெக்டாக சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும். ஆனால் என் அம்மா என்ன அடிச்சு போடுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் நீ ஜூஸ் குடிக்கணும், ஏன்னா வெறும் வயிற்றில் நீ குடிக்கும் போது ஜூஸை வந்து நீ ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது, தண்ணி டேட்ஸ் அதுக்கப்புறம் தான் நீ எதுனாலும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்னென்னா நம்ம டேட்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக அகெயின் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா டேட்ஸும் ஸ்வீட்டு, ட்ரிங்க்ஸும் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, டேட்ஸை சாப்பிட்டுட்டு இந்த ஸ்பைசியஸ் ஸ்நாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ உரப்பா காரமாக அதை எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் அதை நான் சாப்பிட மாட்டேன். சின்ன ஒரு பைட் மட்டும் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்னோடய பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு தான் நான் வந்து அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு போவேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் முதல்ல ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு நீ வந்து ட்ரிங்க்ஸ் போகலாமே. நோ, ஏன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ட்ரிங்க்ஸை குடிக்க முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் இப்படி தான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு டேட்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இந்த காரமாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு மின்ட் லைம் வந்து குடிச்சு பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தது. இல்லை எனக்கு தான் சுகர் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதா, இல்லை சுகரே கம்மியாக இருக்கான்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன், சுகரே இல்லை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு சுகர் இருந்தது, ஆனால் கொஞ்சம் ரொம்ப சுகரே இல்லாமல் கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கண்ணூர் காக்டெயிலும் வந்துட்டு ஐஸ்கிரீமில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய இஃப்தார் ஸ்பெஷல். இப்படி தான் வந்து எங்களுடைய இஃப்தார் ஸ்பெஷல் போயிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நோம்பு கஞ்செல்லாம் இருந்தது. நோம்பு கஞ்சி வந்து சொல்லி ஆகணும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நோம்பு கஞ்சி குடிக்கிறத விட வந்துட்டு இந்த மாதிரி கறி போட்டு நம்ம குடிக்கும் போது அது இன்னும் ரிச் டேஸ்ட் இருக்கும் இல்லையா. நார்மலாகவே வெஜிடேரியனாக நான்வெஜ்ஜாக மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு தான் அதிகம் நீங்கள் வந்து ஹைப் கொடுப்பீங்கல்ல. ஸோ அது மாதிரி தான் நான்வெஜ்ஜில் வந்து என்ன பண்ணாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கஞ்சோட டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது, கஞ்சி குடிக்கிறதுக்குமே நல்லா இருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாக வந்து நான் வந்து கஞ்சி வந்து அவ்வளோவா குடிக்கவே மாட்டேன், சரியா. ஏன் அப்படின்னா, குடிக்க மாட்டேன் அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்துட்டு எனக்கு பர்சனலாக கஞ்சி வந்து நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். எனக்கும் அம்மாவுக்கு எப்போவுமே ஃபைட்டு தான் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி வீட்டில் பண்ணப்போ என்னென்னா, சிக்கன்ஸில் நிறைய போட்டிருந்தது, ஒவ்வொரு வாயிலுமே சிக்கன்ஸ் பட்டு. ஸோ அதனால் அப்படி வந்து கஞ்சியும் குடிச்சிட்டு இப்படி தான் எங்களோட இஃப்தார் போச்சுது. ஸோ உங்களுடைய நோம்பு எப்படி போச்சுன்றது கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.